ஹூவில் டவுன்ல இருக்க ஹூஸ் மக்கள் கிறிஸ்மஸ் வரப்போறத நினைச்சு ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. ஆனா கிறிஸ்மஸ நினைச்சு ஒரே ஒரு ஆள் மட்டும் சந்தோஷமா இல்ல. அதுதான் இரைச்சலான எரிச்சல் ஊட்டுற பச்சை ரோமம் கொண்டு கிரிஞ்ச் சந்தோஷமே இல்லாத ஒரு நபர். ஊர் மக்கள் விட்டு ஒதுங்கி தன்னோட நாய் மேக்ஸோட ஒரு குகையில வசிச்சுட்டு வந்தாரு. மேக்ஸ் தான் அவருடைய சர்வன்ட், ஃப்ரெண்டு, ஃபேமிலி எல்லாமே. அவரு ஹூவிலுக்கு எப்பயுமே வர விருப்பப்பட மாட்டாரு. அப்படி வரதா இருந்தா கூட உணவு வாங்குறதுக்கும் ஹூஸ் மக்களை துன்புறுத்துறதுக்கு மட்டும்தான் வருவாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ல ஓவரா சாப்பிட்டு வீட்ல இருக்க எல்லா உணவு பொருளும் காலியாயிடுச்சு. அதனால சாப்பாட்டு பொருள் வாங்க வேற வழியே இல்லாம ஹூவிலுக்கு போற நிலைமை ஏற்பட்டுச்சு. கிரிஞ்ச் எப்பயுமே எல்லார்ட்டையும் இழிவாக தான் நடந்துப்பாரு. 6 வயதான சிண்டிலோ ஒரு நாள் அவங்க அம்மா டோனா தன்னோட 2 சகோதரர்கள், அதாவது பஸ்டர் அண்ட் பீன் 2 பேரையும் பாத்துக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறத புரிஞ்சுக்கிறா. தன்னோட அம்மாக்கு உதவி செய்ய சாண்டாவால மட்டும் தான் முடியும்னு எண்ணி சாண்டாக்கு தன்னோட கோரிக்கையை ஒரு கடிதமா எழுதி அனுப்ப போனா. அப்போ எதிர்பாராத விதமா கிரிஞ்சை சந்திக்க, கிரிஞ்ச் எதுக்கு இவ்வளோ வேகமா போறேன்னு கேட்க, அதுக்கான பதில சிண்டி சொல்ல அதை கேட்ட கிரிஞ்ச் கிண்டல் செய்யறாரு. அவ்வளோ வேகமா சாண்டாவை சந்திக்கணும்னா அவர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வருவாருன்னு நீங்க நம்பின மாதிரி நேர்ல பார்த்தே உனக்கு வேண்டியதை கேட்கலாமே அப்படின்னு சொல்ல, சிண்டி வேற ஒரு பிளான் பண்றா. போற வழியில கிரிஞ்சோட அதே ஏரியால குடியிருக்கிற பிரெக்கிள்பம்மை சந்திக்க, பிரெக்கிள்பம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கிறிஸ்மஸை 3 மடங்கு பெருசா கொண்டாட சொல்லி மேயர் உத்தரவு கொடுத்திருக்கிறதுனால அதுக்கு தயார்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்டு கிரிஞ்ச் ரொம்ப கோவப்படுறாரு. சிண்டி நார்த் போல் போய் சாண்டாவை சந்திக்க முடிவு பண்றா. அதுக்குள்ள அவங்க அம்மா டோனா, அப்போ நாங்க உன்னை அடுத்த வருஷம் சந்திக்கிறோம், நீ போயிட்டு வர்றதுக்கே 1 வருஷம் ஆயிடும்னு சொல்ல, இது சரிப்பட்டு வராதுன்னு இந்த முயற்சியையும் கைவிட்றா சிண்டி. மறுநாள் பிரெக்கிள்பம் 3 இல்ல 100 மடங்கு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயை எடுத்துட்டு வரதை பார்த்த கிரிஞ்ச் ரொம்ப கடுப்பாகி கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டிங் செரிமனியை நாசம் பண்ணலான்னு முடிவு பண்றாரு. இதுக்கு இடையில சிண்டி அவளோட ஃப்ரெண்டை சந்திச்சு கிறிஸ்மஸ் நைட் அன்னைக்கு சாண்டாவை பிடிக்கலான்னு பிளான் பண்றா. கிறிஸ்மஸ் ட்ரீயை நாசம் பண்ண சித்தம் கொண்டிருந்த கிரிஞ்ச் போட்ட பிளான் அவருக்கே ஆபத்துல முடியுது. அங்க இருக்க மக்களை பார்த்த உடனே அவருக்கு அவரோட சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்தது. உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாம தன்னந்தனியா ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தது. யாருமே இல்லாத கிறிஸ்மஸ், அவரை பத்தி கவலைப்படவோ, பிரசன்ஸ் கொடுக்கவோ, கிரீட்டிங்ஸ் கார்டு கொடுக்கவோ, கிறிஸ்மஸ் ட்ரீயை அலங்கரிக்க கூட ஆள் இல்லாம வருஷத்திலேயே மோசமான நாளா கிறிஸ்மஸ் இருந்தது மட்டும்தான் கிரிஞ்சுக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த பழைய ஞாபகத்தை எல்லாம் சமாளிக்க முடியாம தன்னோட மன வலியை குறைக்க, ஹூவில்ல யாருமே கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாதுன்றதுக்காக ஹூஸ் மக்கள்கிட்ட இருந்து கிறிஸ்மஸை திருட திட்டம் போட்டாரு. அவரோட அந்த பிளானை பத்தியும் கிறிஸ்மஸை திருட அவர் சாண்டாவா மாறணுன்றதை பத்தியும் மேக்ஸ்ட சொல்றாரு. இன்னொரு பக்கம் சிண்டி ஒத்த ஆளா சாண்டாவை பிடிக்க முடியாதுன்னும் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் வேணும்னு புரிஞ்சுக்கிறா. கிரிஞ்ச் சாண்டாவா மாறுறதுக்கு ஒரு ரெட் சூட், வெள்ளை தாடியும், அப்புறம் ஸ்னோல ஸ்லெட் பண்றதுக்கு ரெயின்டீரும் வேணும். சாண்டா மாதிரி 8 ரெயின்டீர் வச்சுக்க முடியலனாலும் 8யும் ஓர் உருவமா கொண்ட ஒரு தடியான ரெயின்டீரை தான் கிரிஞ்சால பிடிக்க முடிஞ்சது. சிண்டி ஒரு வழியா அவ பிளான் எல்லாத்தையும் சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸையும் சம்மதிக்க வைக்கிறா சாண்டாவை பிடிக்கிறதுக்கு. கிரிஞ்ச், மேக்ஸ், ஃப்ரெட் 3 பேரும் நைட்டு பெக்கிள்பம் வீட்டுக்கு போய் ஸ்லெட்டை திருடிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் சிண்டி அவ ஃப்ரெண்ட்ஸோட சாண்டாவை பிடிக்க ட்ராப் ரெடி பண்ணி வச்சிருந்தா. ஃப்ரெட்டை மாட்டி ஸ்லெட்டு எப்படி போகுதுன்னு ட்ரையல் பார்த்தாங்க. ட்ரையல் முடிஞ்ச பிறகு ஃப்ரெட்டோட ஃபேமிலி அதை தேடி வர, கிரிஞ்சும் அவங்க ஃபேமிலி வந்த உடனே சோகமா அனுப்பி வச்சிட்டாரு. சாண்டா காஸ்டியூம் தனக்குன்னு ரெடி பண்ணது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்லயும் ஈஸியா ஃபாஸ்டா திருட தனக்குன்னு சில டிவைஸையும் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஸ்லெட்டை மேக்ஸ் தான் இழுத்தாகணும், வேற வழியே இல்லை. அதுக்காக மேக்ஸை கிரிஞ்ச் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணது மட்டும் இல்லாம மேக்ஸை மோட்டிவேட் ஆகி ஒரே ஒரு நாயை அவ்வளோ பெரிய ஸ்லெட்டையும் இழுத்துட்டு 2 பேரும் ஹூஸ் எல்லாம் தூங்குற வரைக்கும் காத்திருந்து ஊரையே திருடுறதுக்கு கிளம்புனாங்க. கிஃப்ட்ஸ், டெக்கரேஷன், பாப்கார்ன்ஸ், ட்ரைசைக்கிள், ட்ரம்ஸ், செக் போர்டர்ஸ், பைசைக்கிள், ரோல் ஸ்கேட்ஸ், பாப்கார்ன்ஸ், பிளம்ஸ், வீடியோ கேம்ஸ், கூஃப் பால்ஸ், கேச்சர்ஸ், டால்ஸ் எல்லாத்தையும் தாறுமாறா திருடினாங்க. கடைசியில் திருட போறது சிண்டி வீடு. அவங்க வீட்டில் திருடும் போது தான் சிண்டியோட சாண்டா ட்ராப்ல கிரிஞ்ச் மாட்டிக்கிட்டாரு. அது தெரிஞ்ச சிண்டி வந்து பார்க்க கிரிஞ்சை சாண்டான்னு நினைச்சு அவளுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றா. அவங்க அம்மாவோட ஒர்க்கை குறைச்சு அவங்கள ஹாப்பி ஆக்க சொல்லி கேட்டது மட்டும் இல்லாம ஊஸ் பாடுற கிறிஸ்மஸ் சாங்ல கலந்துகிட்டா ஆறுதல் கிடைக்கும்னு சொல்றா. தனக்கு தனிமையை கொடுத்த கிறிஸ்மஸை விட முடியாத கிரிஞ்ச் அவ சொன்னதுக்கு அப்புறமும் சிண்டியை அனுப்பிட்டு எல்லாத்தையும் ஒரு வழியா திருடிட்டு போறாரு கிரிஞ்ச். எல்லாத்தையும் எடுத்துட்டு கிரிஞ்சும் மேக்ஸும் மவுண்ட் கிரம்பிட்டுக்கு போய் அங்கிருந்து எல்லா கிஃப்டையும் கீழே தள்ளிவிட போனாங்க. மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா ஊஸ்க்கு அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருந்துச்சு. சாண்டாவை ட்ராப்ல வச்சு பிடிச்சு அவரை கோவமாக்குனதுனால தான் சாண்டா எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டதா நினைச்ச சிண்டி ஃபீல் பண்ணா. டோனா கிறிஸ்மஸ் கிஃப்ட் பத்தி இல்லை,
நமக்குள்ள இருக்க சந்தோஷத்த மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது தான் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயே இல்லைனாலும் ஊஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கைகோர்த்து வெல்கம் கிறிஸ்மஸ் சாங் பாடி, அவங்க எந்த திருட்டையுமே பொருட்படுத்தாம கிறிஸ்மஸ கொண்டாடுறத பார்த்த கிரின்ச்சுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. மெய் மறந்து பாடுனது ஊஸ் மட்டும் இல்ல, சிண்டி சொன்னத ஞாபகம் வச்சு அவங்க பாடுனத கேட்ட கிரின்ச்சும் மெய் மறந்து போனாரு. அந்த பாட்ட கேட்ட கிரின்ச்சோட சின்ன இதயம் கூட 3 மடங்கு பெருசாயிடுச்சு. அதே நேரத்துல அந்த ஸ்லெட்ஜ் சரிய தொடங்க, அத பிடிக்க போய் மவுண்ட் கிரம்பிட்ல இருந்து அவரும் தவறி விழ, அதிர்ஷ்டவசமா ஃப்ரெட் அதோட ஃபேமிலியோட வந்து மேக்ஸும் சேர்ந்து உதவி செஞ்சு கிரின்ச்சும் திருடின பொருட்களையும் காப்பாத்திடுறாங்க. மனம் திருந்தி கிரின்ச் திருடின எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு ஹூவில் போய் தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு ஊஸ்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு கிளம்பிடுறாரு. மேக்ஸுக்கு கூட முதல் முறையா கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்குறாரு. கிரின்ச் மேல அனுதாபம் கொண்டு சிண்டி கிரின்ச் வீட்டுக்கு அவரை தேடி வந்து அவங்க வீட்டு கிறிஸ்மஸ் டின்னருக்கு இன்வைட் பண்ணிட்டு போறா. அதிர்ச்சியிலையும் தயக்கத்திலையும் இருந்த கிரின்ச் போலாமா வேணாமான்ற போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியா சிண்டி வீட்டுக்கு போக முடிவு பண்றாரு. எந்த ஒரு விரோதமும் இல்லாம அவரை வரவேற்ற ஹூஸை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போதான் புரிஞ்சுக்கிட்டாரு, இத்தனை வருஷம் கிறிஸ்மஸை வெறுத்ததுக்கு காரணம் அவரோட தனிமை தானும். இனிமே ஹூஸோட ஒன்னா சேர்ந்து அவங்களோட நட்பை ஏத்துக்கிட்டு அவங்களோட ஒற்றுமையா வாழ முடிவெடுத்தாரு.